சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகுந்தீர், இறைவா ஏன் என்னை கை நெகுந்தீர் என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். இ மேஜர் கொடுங்க. இந்த பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய விசுவாச கீதங்களில் இந்த பாடல் வரும். இதில் நம்முடைய சபையில் இருக்கிற வைலட் ஆண்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி தான் இந்த பாடலை விசுவாச கீதங்களில் பாடியிருக்கிறாங்க. அவங்க பெர்க்மன்ஸோடு நல்ல இணைந்து ஊழியம் செய்தாங்க, ஒரு நல்ல டைஅப்பில் இருக்கிறவங்க. ஆனால் கேசட்டில் அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எழுதின பாட்டை அவங்க பாடியிருக்கிறாங்க. சோத்திரிக்கிறாகவே ரொம்ப நம்முடைய திருச்சபைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவங்க. சோத்திரிக்கிறோம். கடந்த வாரங்களில் இந்த பாடல் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு, பாடிக்கிட்டே இருந்தேன். சோத்திரிக்கிறோம். ஆகவே ஒரு சில கவிகளை நம்ம மறுபடியுமாக இந்த சிலுவையை முன்னிறுத்தி, ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சொல்லுங்க. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை. மறுபடியும் சொல்லுங்க. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக, கருணை தேவன் உனக்காக. கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர், இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்
என்றே அழுது புலம்புகிறார், என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சொல்லுங்க, சிலுவையில் தொங்கும் இயேசுவை. முதல் வரி பாருங்க, முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. சொல்லுங்க, முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்கார், கருணை தேவன் உனக்கார். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். சொல்லுங்க, கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ, இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ என்றே அழுது புலம்புகிறார், என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் எனக்காக, கருணை தேவன் எனக்காக. கையை உயர்த்தி, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போன மாதத்திலே கர்த்தருடைய பந்தியிலே நான் பேசின அந்த செய்தியை நான் இப்பொழுதும் தொடர விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்ற வார்த்தையை பார்த்து, சிலுவையே என் மேன்மை என்று நான் போன கர்த்தருடைய பந்தியிலே பேசி ஒரு 3 குறிப்புகளை நான் போன கர்த்தருடைய பந்தியிலே சொன்னேன். அந்த செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். சிலுவையே என் மேன்மை. உலக ஜனங்களுடைய மேன்மை என்ன? அழகு, அந்தஸ்து, பணம், அறிவு, பலன், புகழ், புகழ்ச்சி, செல்வாக்கு, இவைகளெல்லாம் உலகம் மேன்மையாய் எண்ணுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் என் மேன்மை அல்ல, சிலுவையே என்னுடைய மேன்மை என்று சொல்லுகிறார். சிலுவை என் மேன்மை என்று அதை தனியாய் சொல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே என் மேன்மை என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு நடிகை ஒருத்தவங்க இருந்தாங்க, ரொம்ப அழகு உள்ளவங்களும்
நடிப்பு திறமை உள்ளவர்களுமா இருந்தனால தமிழ்நாடு அவர்களுக்கு ஊர்வசி என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அவங்களுடைய அழகு, அவருடைய நடிப்பு, அவர்களுடைய சோத்திரிக்கிறோம் அந்த எல்லா விதமான காரியங்களுக்கும் கவர்மெண்ட் அப்படி ஒரு பதவியை கொடுத்து அவளை கௌரவப்படுத்துச்சு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சோத்திரம் தற்கொலை செய்து மரித்து போனார்கள். அப்படி தற்கொலை செய்யும் பொழுது அவர்கள் எழுதின ஒரு கடிதம் என்னென்னா, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, ஆகவே நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலன்னு தன்னையே அவங்க மாய்த்து கொண்டாங்க. அழகுள்ளவங்க தான், படித்தவங்க தான், கவர்மெண்ட் அவர்களுக்கு ஊர்வசிங்கிற பட்டம் கொடுத்துச்சு தான். ஆனால் எதுவும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கல. சோத்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையை போல உலகம் சொல்லுதோ அது நமக்கு சல்லி பைசாவுக்கு பயன்படாது. ஆனால் சிலுவை தான் நமக்கு மேன்மைன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 16:26 சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் அப்படி படிச்சிருக்கிறேன், என் குடும்பம் இப்படியாக்கும், என் ஜாதி இதுவாக்கும் அப்படின்னு என்னென்னமோ நீ பண்ணாலும் நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலனா நீ சொல்லுகிற எதுவும் உனக்கு லாபம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவை உலக பார்வையிலே அது ஒரு கொலை கருவி. சோத்திரம். சாகிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கொலை கருவி தான் சிலுவை. சிலுவை என்றால் அது ஒரு சித்திரவதையின் மரணம். சிலுவை என்றால் வெறுக்கப்பட்ட ஒரு அவமான சின்னம். சிலுவை என்றால் ஒரு சாபமான காரியமாகத்தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினாரோ, அந்த சிலுவை புனிதமாயிற்று, மேன்மையாயிற்று. அல்லேலூயா. சாபமான, கொலை கருவியான, வெறுக்கப்பட்ட அவமான சின்னமாய் கருதப்பட்டது ஒரு காலத்தில். சிலுவனால எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அப்படின்னுவாங்க. ஆனால் இயேசு அங்கே மரித்ததுனால அது மேன்மையான ஒன்றாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனால் பவுல் ஒரு காலத்தில் சிலுவைக்கு பகஞ்சனாய் அவன் இருந்தான். சிலுவைக்கு பகஞ்சனா இருந்தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றாரு சிலுவையின் மேன்மைன்னு சொல்றார். ஆனால் அவர் சவுலா இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதும், சபையை அடிப்பதும், நொறுக்குவதும், அரசாங்க உத்தரவு பெற்று முறைப்படி சபைகளை துன்புறுத்துகிறவனாக, சிலுவைக்கு பகஞ்சனாக அவன் காணப்பட்டான். ஒரு நாள் அப்படி சபையை நொறுக்க, சபையை துன்புறுத்த அவன் தமஸ்கு வீதியிலே போய்கொண்டிருக்கிற போது வானத்திலிருந்து ஒரு பேரொளி அவனை சந்தித்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்தான். குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். எத்தனையோ பேர் அவனோடு கூட போனாங்க. ஆனால் அவர்கள் மேல் அந்த ஒளி வரல. இவன் மேல் அந்த ஒளி வந்த கண்ணு தெரியாம போயிடுச்சு. கைலாகு கொடுக்கிறவனை தேடினா அப்படியே இருட்டாய் போச்சு. ஒண்ணுமே புரியல. கீழே விழுந்தவன் தடவுகிறான். உடனே அவன் கேட்கிறான், சோத்திரிக்கிறோம், ஒரு சத்தம் வருது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற அப்படின்னாரு. உடனே இவன் கேட்கிறான், யாரு இது, யார் என்னோடு கூட பேசுகிறீர்? பவுல் சொன்னான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னான். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போதான் அவன் சிலுவையின் மேன்மையை உணர்றான். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை அவன் ரொம்ப குறைவாக எண்ணினான். அவருடைய சிலுவையை ரொம்ப குறைவாய் மதிப்பிட்டான். இப்பொழுது அவன் உணர்கிறான், சிலுவையிலே ரோமர்களோ, கிரேக்கர்களோ அல்லது யூதர்களோ அல்ல சிலுவையில் இயேசுவை அறைந்தது. என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் அநியாயங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தது என்கிற அந்த உணர்வு அந்த நேரத்தில் அவனுக்கு வருகிறது. இன்னைக்கு கூட உலகத்தார் நினைக்கிறாங்க, சிலுவையில் என்னங்க இயேசுநாதர் போய் இப்படி அரைஞ்சிருக்கிறாங்க, எங்கள் கடவுளை யாராவது அப்படி செய்ய முடியுமா? அவர் கையில் ஆணி, அங்கே ஆணி, இங்கே ஆணி, ஒன்றும் சத்து இல்லாதவர் போல இருக்குது, பலன் இல்லாதவர் போல இருக்குன்னு சிலவங்க மேலோக்க நினைப்பாங்க.
அவர் சிலுவையில் அறையப்பட்டது என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் அநியாயங்களுக்காக. அவ பாருங்க, அந்த சிலுவையில் அறையப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு அவன்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துறப்பான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது அது இயேசுவை துன்பப்படுத்துவதாக இருக்கிறது, மறுபடியும் அவரை சிலுவையில் அறைவதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தான். சிலுவைக்கு பகஞ்சனாக இருந்தவன் சிலுவையை மேன்மைப்படுத்தும் பிரசங்கியாரம் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஊர் ஊராய் பிரசங்கம் பண்ணினான். சிலுவையே என் மேன்மை என்று உறக்க சொன்னான். தன் மேன்மைகளை எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினான். தனக்கு லாபமாய் இருந்தவர்களை குப்பை என்று எண்ணினான். சிலுவை என் மேன்மை. இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து சொல்ல வேண்டும், சிலுவையே என்னுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை தான் நம்முடைய மேன்மையா இருக்குது. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டல்லவா, விந்தை கீரு ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கீரு ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினோ. விந்தை கீரு ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பவே, உரிய பெருமைகள் யாவும். கைகளை உயர்த்தி விந்தை கீரு ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. கைகளை உயர்த்தி உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆமே. விந்தை கீரு ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன். ஹல்லேலூயா. ஏன் சிலுவை மேன்மை? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை என் மேன்மைன்னு சொன்னாரு? 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அவர் தாமே தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசு தாமே தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். முதல் குறிப்பு, பாவத்தின் வல்லமைகளை முறியடிக்கிற சிலுவை. பாவத்தை முறியடித்தது சிலுவைங்க. அதனாலதான் சிலுவை என் மேன்மை. ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை ஒரு பாவ பரிகாரம். உலகத்திலே கொடிய விஷம் பாவம். உலகத்தின் பெரிய கேடுபாடு பாவம். பாவம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளக்கூடியது. யாக்கோப்பு 1:15 சொல்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கக்கூடியது. ஏசாயா 59:2 சொல்கிறது, பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. யோவான் 8:34 சொல்கிறது, பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது, அது விளக்குகளை எரிய பண்ணும். காந்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது இரும்பு துண்டுகளை தன் பக்கம் இழுக்கும். புயல் காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது பெரிய பெரிய கட்டடங்களை கூட அழித்து விடும். அதே போல பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது மனிதர்களை நரகத்திலே தள்ளக்கூடிய ஒரு வல்லமை பாவத்துக்கு இருக்கிறது. எந்த மனிதனையும் நரகத்திலே தள்ளக்கூடிய, பாதாளத்திலே தள்ளிவிடக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதாய் பாவம் இருந்தது. அந்த பாவம் நம்ம எப்படி தள்ளி கொண்டிருந்தது? அழிவை நோக்கி, ஆபத்தை நோக்கி, விபத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி நம்மை முன்னேறக்கூடாதபடி தள்ளி கொண்டிருந்த அந்த பாவத்தை சிலுவையின் வல்லமை முறியடித்தது. கைகளை தட்டி வாய்களை திறந்து அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் அவனுடைய நிலை பரிதாபம். அருமையானவர்களே, யூதாசை பாருங்க. அந்த பாவம், இயேசுவை காட்டி கொடுத்த அந்த பாவம் அவனை தள்ளி கொண்டு போய் சோத்திரிக்கிறோம் பாதாளத்தில் தள்ளி போடுச்சு பாருங்க. உலகத்தில் ஆயிரமான மதங்களும் மார்க்கங்களும் உண்டு. ஒரு மார்க்கத்தில் கூட பாவம் மன்னிப்புக்கு வழியே கிடையாது. தைரியமா சொல்லலாம். ஏன் இயேசு உண்மையான தெய்வம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வங்களோ, உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த மதங்களோ, எந்த மார்க்கங்களிலோ பாவத்திற்கு பரிகாரமோ வழியோ கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவ மன்னிப்புக்கு வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ பரிகாரத்திற்கு நீ என்ன அன்னதானம் பண்ணாலும் சரி, பாவ பரிகாரத்திற்கு நீ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாலும் சரி, எத்தனை ஸ்கூல்களை கட்டி கொடுத்தாலும் சரி, எத்தனை சோசியல் ஒர்க்கை பண்ணாலும் சரி, அவைகளினால் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அது பாவ பரிகாரம் அல்ல. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் ஒரே வழியாக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசுவே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த தெய்வமோ, எந்த மார்க்கங்களோ, எந்த வழிகளோ ஒரு மனிதனை பாவத்துக்குள் இருந்து அவனை நீதிமானாகவோ பரிசுத்தம் உள்ளவனாகவோ அவனை மாற்றுவதற்கு உலகத்தில் எந்த வழியும் கிடையாது. ஒரே வழி இயேசு. ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய தேவன். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். ஏனென்றால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. லூக்கா 1:77 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு தருகிறார். எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது. மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். இவர் தாங்க இயேசு. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என் மீறுதலை, என் அக்கிரமத்தை, என் பாவத்தை, என் அநியாயத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா.
மீட்கப்பட்டே நான், பாவம் நீங்கிற்றே என்று சொல்லி நம்மை பாடும்படி கர்த்தர் வைத்தார். பாடுள்ள நம்முடைய வாழ்க்கையை பாடலாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எஃப் மேஜர் பாடலாக கர்த்தர் மாற்றினார். ஆமே, ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரை. எந்த புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த புது பாட்டு எந்த இயேசு. இன்னொரு முறை. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த புது பாட்டு எந்த எந்த புது பாட்டு. பாவம் என்பது ஒரு உளையான சேறு நாத்தம் அடிக்கும் அல்லவா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நாறி போய் கடந்துச்சு. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தனும் புனிதனுமாய் கர்த்தர் மாற்றினார். அந்த சிலுவையினுடைய அந்த பாவத்தை வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமையை பாருங்க. உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை உறைந்த பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறார். என்னுடைய பாவங்களை என்ன செய்தாரு? கடலின் ஆழத்தில் அழுத்தி போட்டாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த பாவங்களை என்னை விட்டு அகற்றினார். இதெல்லாம் எதுங்க செஞ்சது? நான் செஞ்ச புண்ணியமா? நான் அன்னதானம் போட்டதா? நான் 2-3 ஏழைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன் அதனாலவா? இல்லைங்க. சிலுவையானது அந்த பாவத்தின் வல்லமைகளை என்னை நரகத்திற்கு நோக்கி பாதாளத்தை நோக்கி தள்ளி கொண்டிருந்த அந்த வல்லமையை சிலுவை முறியடித்தது. கைதட்டி ஆமென். சிலுவையா என் மேன்மை தெரியுமா? 6வது பாயிண்ட் சோத்திருக்கிறோம். 5வது பாயிண்ட் சொல்றேன். மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கின சிலுவை. சிலுவையே மேன்மை, சிலுவையே என் மேன்மை என்று பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன? மரண பயத்தில் இருந்த உங்களை என்னையும் அந்த சிலுவை தாங்க விடுதலை ஆக்கிச்சு. ஏன்னா எபிரேயர் 2:14 எபிரேயர் 2:5 பாருங்க. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரத்தினாலே அழிக்கும்படிக்கு 15 பாருங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபிளை கவனமாக தியானித்து பார்த்தா சிலுவையின் மேன்மை உங்களுக்கு புரியும். இயேசு சிலுவைக்கு போகும் முன்பு வரைக்கும் மரணத்தின் மேல் பிசாசு அதிகாரம் உள்ளவனாய் காணப்பட்டான். கவனிக்கணும், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசுன்னு பைபிளை போட்டுக்கிறது. இயேசு சிலுவைக்கு போகும் முன்பு மரணத்திற்கு அதிகாரியாய் பிசாசு இருந்தான். அவன் யாரை நினைக்கிறானோ அவனை சாகடிக்க அவனால் முடியும். இவன் வேணாம், இவனை செத்துறணும்னா அவன் சாகடிச்சிருவான். அதான் பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் நினைச்சா யாரையும் சாகடிக்கக்கூடிய ஒரு மரணத்தின் அதிகாரியாய் அவன் காணப்பட்டான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தான் தான் விரும்புகிற ஆட்களுக்கெல்லாம் மரணத்தை கொடுக்க அவனுக்கு வல்லமை இருந்தது.
இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பு மனு குலத்துக்கு மரண பயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு மரண பயம் உண்டு. மரணம்னாலே பயம்தான். ஒரு 85 வயது தாத்தா கூட இவ்வளோ வாழ்ந்துட்டோமே, இவ்வளோ செஞ்சுட்டோமே, போய் சேருவோம்ல, அந்த அவருக்கே மரணத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். அங்கே ஒரு மாடு செத்து கிடக்குதுன்னு சொன்னா கூட மனுஷன் அந்த பக்கம் போக பயப்படுவான். மரணம். அங்கே ஒரு மாடு செத்து கிடக்குதுங்கன்னா அங்கே போக பயப்படுவான். அங்கே ஒரு ஆள் செத்து கிடக்கிறான்னு சொன்னால் அந்த வழியாய் மனுஷன் போவானா? மரணம் பயத்தை உண்டாக்குது. இன்னைக்கே அது அப்படி இருக்குன்னு சொன்னால், இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக மரணம் எவ்வளவு ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் செத்துருவானா, என் கதை முடிஞ்சிருமா, அவ்வளோதானா, அது ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. மரணம் முதுமையின் மூலமாய் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். மரணம் வியாதியின் மூலமாய் வருகிறது. மரணம் விபத்தின் மூலமாய் நேரலாம். மரணம் கொலையின் மூலமாய், மரணம் தற்கொலையின் மூலமாகலாம் நடக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களும் ஆகிய சகல மனிதருக்கும் மரணத்தை கொடுக்க பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. யோபுவினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோபு 1:19 சொல்லுது, வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் ஒரே நாளில் செத்து போனார்கள். யோபுவின் 10 பிள்ளைகளை சாகடிக்குன்னா பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த சகல மனுஷருக்கும் மரணம் கொடுப்பதற்கு எளிதாய் மாறி இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவைக்கு போனாரோ, இயேசு என்றைக்கு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரோ, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படி அப்படியானார். இப்ப என்ன சத்தியம்? இயேசு சிலுவைக்கு போனதுனாலே இப்ப மரணத்தை குறித்து என்ன சத்தியம் இருக்கிறது? மரணம் என் முடிவு அல்ல, மரணத்திற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் நான் மீண்டும் வாழப்போகிறேன். நித்தியமாய் சந்தோஷமாய் பரலோகத்தில் நீடித்திருப்பேன் என்கிற நம்பிக்கையை சிலுவை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் உயிரோடு எழுப்புவார். அதனால தான் நாம் அந்த நல்ல நம்பிக்கையின் மூலமாய்த்தான் நமக்கு பிரியமானவர்கள் மரிக்கும் பொழுது நித்திய நம்பிக்கையோடு விதைத்து விட்டு வருகிறோம். இந்த மரணம் முடிவல்ல, அவர்கள் நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் போது அவர்கள் உறக்கத்தில் இருந்து எழுந்திருப்பார்கள். அதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு மரணம் என்று சொல்லாமல் நித்திரை 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 என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை சிலுவை நமக்கு தந்திருக்கிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது சாத்தானுடைய கரத்தில் இருந்த அந்த மரணத்தின் அதிகாரத்தையும் பாதாளத்தின் அதிகாரத்தையும் அவர் பிடுங்கி விட்டார். இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இப்பொழுது மரணத்திற்கு அதிகாரி பிசாஸ் அல்ல. கைகளை நல்லா தட்டி ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் மரணத்தை உங்களுக்குள் கொண்டு வருவதற்கு சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை. சிலுவை அதை வென்றுவிட்டது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, சிலுவையோடு இணைத்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தை கொடுக்க பிசாசுக்கு வாய்ப்பே இல்லை. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு மரணத்தை கொடுக்க பிசாசால் முடியவே முடியாது. தேசத்தில் கொள்ளை நோய் வரட்டுமே, டெங்கு காய்ச்சல் வரட்டுமே, சோத்திரம், எதிர் வீட்டுக்காரன் செத்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், அங்கே மரணம் இங்கே மரணம் 1000 வரட்டுமே, சிலுவையோடு இணைக்கப்பட்டிருக்கிற எனக்கு, இயேசுவின் இரத்தத்தோடு கழுவப்பட்டிருக்கிற எனக்கு
அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என் மேலோ என் பிள்ளைகளின் மேலோ சத்துரு மரணத்தை கொண்டு வர முடியாது. பவுல் ஊழியர் செய்த நாட்களில் மரணம் அவரை நேருக்கு நேர் 7 முறை வந்து சந்தித்தது. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மரணம் அவரை சந்தித்தது. ஒரே ஒரு மரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். சந்தித்த மரணம், ஒரு பெரிய கப்பல் விபத்திலிருந்து தப்பி மெலித்தா தீவு என்று சொல்லப்பட்ட தீவிலே தஞ்சம் புகுகிறான். குளிரான ஒரு பகுதியாக இருந்தனாலே எல்லாம் விரவுகளை மூட்டி சோத்திரிக்கிறோம், அங்கே குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். பவுலும் அவர்களோடு கூட சேர்ந்து குளிர்காய மனதுள்ளவனாகி அந்த நெருப்பு போதவில்லை என்று சில விரவுகளை பொறுக்கி அந்த எரிந்து கொண்டிருக்கிற விரவு கட்டையின் மேல் போட்டான். அப்போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து வெளியே வந்து எவன்டா விரவ போட்டான்னு சொல்லி சோத்திர பவுலுடைய கையை பிடித்து கொண்டது. அந்த தீவாருக்கு அந்த பாம்பை குறித்த நல்ல விஷமுள்ள பாம்பு என்று தெரியும். இவன் ஏதோ தண்டனை, ஏதோ தேவ குத்தம் பண்ணிட்டான் போல, அதனால தான் இந்த விஷப்பாம்பு இவனை கடித்து விட்டது. இவன் நிச்சயமாய் செத்து போவான், வீங்கி வயிறு வெடித்து செத்து போவான் என்று அவன் சாவை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் சாவ போறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான்? பவுல் சாவ போறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பவுலுடைய கைகளை பிடித்து கடித்து கொண்டு பாம்பு தொங்கிக் கொண்டிருந்தது. பைபிள் சொல்லுகிறது, அந்த விஷமுள்ள பாம்பை அனாவசியமாக அப்படி தூக்கி உதறி விட்டான். தோத்திரம் தோத்திரம், அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி முடிந்தவனுக்கு தான் விரியன் பாம்பு வந்து கடிக்குமா. என்னங்க, விதி முடிஞ்சிருச்சுன்னா விரியன் பாம்பு கடிக்கும். விதி முடிஞ்சிருச்சு, விரியன் பாம்பு வந்து கடிச்சிருச்சு. இது தமிழ்நாட்டில் சொல்லுகிற பழக்கம். ஒருவேளை இவன் விதியை முடிக்கிறதுக்கு அந்த பாம்பு வந்தால் கூட இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற பவுல், இயேசுவின் சிலுவையோடு இணைந்திருக்கிற பவுல், அந்த பாம்புக்கு விதி முடிச்சு போச்சு. அவன் அந்த பாம்பை தூக்கி எங்கே திருப்பி போட்டான்? நெருப்பில் போட்டான். இவன் ஒரு தீங்கையும் அடையாதிருந்தான். கையை தட்டணும் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை கொல்ல வருகிற பிசாசு, என்னை கொல்ல வருகிற காரியம் சாகுமே ஒழிய எனக்கு சாவு தொட முடியாது. ஏனென்றால் நாங்கள் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள். கையை தட்டி கத்தர சோதரம் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 1:8-9-10 ஆகிய வசனத்தை பாருங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், அடுத்த வசனம், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எதுவரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம். அல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் ஆனாதி தேவன் உன் அடை. ஓ, என்றென்றும் உள்ள சாதா காலம் நம்ம அரணபரியந்தம் நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலம், நித்திய போய் எழுநாதா. ஆனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய போய்
எழுநாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் மரண நடத்திடுவா. மரண பரியந்தம் வாழ்நாள் எல்லாம் அவர் நம்மை நடத்துவார். மூன்றாவது 6வது பாயிண்ட், இந்த சிலுவைய மேன்மை அப்படின்னா பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கின சிலுவை. ஒப்புரவாக்கின சிலுவை, பிதாவோடு என்னை இணைத்து விட்ட சிலுவை. கொலோசியர் 1:20 சொல்லுது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. லிசன், சமாதானமே இல்லாம எனக்கும் கடவுளுக்கும் பகையா இருந்துச்சு, சண்டையா இருந்தது. அவர் என்ன பகஞ்சனா பார்த்தாரு, நான் அவரை விரோதியா பார்த்தேன். இப்படித்தான் எனக்கு தெய்வத்துக்குமான உறவு இருந்தது. ஆனால் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே டு மேக் அ பீஸ், டு கிரியேட் த பீஸ், சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகளை யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கெல்லாம் ஒப்புரவு வந்துச்சு? சிலுவைனால. சிலுவைனால யாருக்கு ஒப்புரவு வந்தது? ஏசு 6 மணி நேரம் கைவிரித்தவராய் சிலுவையில் இருந்தார். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஏசு இப்படி இருக்கிறாரு, ஒரு பக்கம் பிதாவின் கையை பிடிச்சார், கவனிங்க. இன்னொரு பக்கம் மனுக்குலத்தின் கையை பிடிச்சாரு. ஹல்லேலூயா. சிலுவை இப்படித்தான் உங்களை ஒப்புரவாக்குச்சு. பிதாவோடும் உங்களை, நீங்கள் பிதாவோடும் பிதா உங்களோடும் கூட இணையும்படிக்கு இயேசு ஒரு கைகளினால் பிதாவையும் இன்னொரு கைகளிலும் மனுமக்களாகிய உங்களை என்னையும் பிடித்து சிலுவையிலே அவர்களை ஒப்புரவாக்கினார். இரண்டாவது என்ன ஒப்புரவாக்கினார்? பரலோகத்திற்கும் பூலோகத்திலும் உள்ளவைகளை ஒப்புரவாக்கினார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பரலோகத்துக்கும் நமக்கு என்ன உண்டாயிடுச்சிங்க? ஒரு கனெக்ஷன், ஒரு ஒப்புரவு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வந்த ரட்சிப்பு, யாருக்கு வந்த ரட்சிப்புங்க? அந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படி ஒப்புரவாக்கினார். இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கு ஒரு ஒப்புரவு. சொல்லுங்க, பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு ஒப்புரவு, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஒப்புரவு, இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கு ஒரு ஒப்புரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒப்புரவாக முடியாதபடி ஒரு நடுவில் ஒரு தட்டுப்பு சுவர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி பிதாவும் மனுஷனும் சேர முடியாது. பரலோகமும் பூலோகத்துக்கும் கான்டாக்ட் இல்லை. இஸ்ரவேலருக்கு இருந்த மேன்மை புறஜாதிகளுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சிலுவையில் அவர் மரிச்சதுனால அந்த நடுவாக இருந்த சுவரை தட்டி தூக்கினார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த முதுகெலும்பை உடைச்சு போட்டார் சிலுவையில். பாவத்தை கழுவி சுத்திகரித்தார். நம்ம மேலே சேரும் அழுக்கும் நாத்தமா இருந்ததுனால பிதாவோடு கனெக்ட் ஆக முடியல, பரலோகத்தோடு கனெக்ட் ஆக முடியாம இருந்தோம். ஆனா இயேசு சிந்தின ரத்தத்தினால நம்ம மேல ஒட்டி கொண்டிருந்த சேத்தை எல்லாத்தையும் தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, டி மேஜர் கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, சந்தோஷமாக ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கி கைகளை தட்டி அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை மறுபடியோ ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா, என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தாம் கரத்தை
நீட்டி ரட்சித்தாரே. ஓ ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் என்றென்று வாழ்த்துவே. அக்கா ஓ என்றென்று. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் செய்த தவறுக்காக தகப்பன் பயங்கரமா பிள்ளையை அடிச்சுட்டாரு. மகன் வீட்டை விட்டு ஓடிச்சான். இப்போ அம்மாவுக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்பாவுக்கும் மகனுக்கு என்ன உண்டாயிருச்சு? ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. மகன் செய்த தப்புனால அப்பா பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அப்பாட்ட கோச்சிட்டு பையன் ஓடிட்டான். அப்பாவும் கோபமாக இருக்கிறாரு, மகனும் கோபமாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு தாங்கலை. எப்படியாயினும் மகனையும் தகப்பனையும் ஒன்று சேர்க்கணும். அந்த அம்மா வாழ்நாளெல்லாம் பாடுபட்டுச்சு. எப்போ ஒன்று சேர்ந்தாங்க தெரியுமா? இந்த அம்மாவுடைய மரணத்தினால் அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்களாம். சிலுவையில் அதாங்க நடந்துச்சு. பிதாவுக்கும் நமக்கும் நீண்ட நாள் பகையாக இருந்ததை சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்குறதுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிதா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நானும் பாவ சேத்துல இருக்கிறேன், அழுக்கு நிறைஞ்சிருக்கிறேன். என்னெல்லாம் பிதா என்ன செய்யவே முடியாது, ஏறெடுத்து பார்க்கவே முடியாது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கொண்டாடப்படுகிற ஒரு தெய்வம் சேத்துல கிடக்கிற, நாத்தத்தில் கிடக்கிற என்னை எப்படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? என்னை எப்படிங்க நோக்கி பார்க்க முடியும்? பேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தப்படுத்தி பிதாவுக்கு ஏற்றவனாய் நான் இருக்கும்படி, அவரோடு ஒப்புரவாவதற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றும்படி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு தம்முடைய ரத்தத்தை எல்லாம் எனக்காக ஊற்றி என் மேல இருந்த பாவ சேரெல்லாம் கழுவி சுத்திகரித்து என்னை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். ஆகவே இன்றைக்கு நான் பிதாவை அப்பா பிதாவே என்று உரிமையோடு அழைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரும்படிக்கு என்னை பிதாவோடு பரலோகத்தோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சிலுவையே என்னுடைய மேன்மை. ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் வல்லமைகளை முறியடிக்கிற சிலுவை, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கின சிலுவை, பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கின சிலுவை. எல்லாம் வேகமாக நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் போக போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஆண்டவரை சேவிக்கும்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் வேகமாக எழுந்துறீங்க. டக் டக் டக்குன்னு டைம் இல்லை எனக்கு. வேகமாக எழுந்துறீங்க. பயத்தோடு பக்தியோடு ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம அர்ப்பணிப்போம். சிலுவதாயம் மேன்மை, அந்த சிலுவதாயம் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. அந்த பாடலை நம்ம கருத்தோடு பாடி கர்த்தருடைய பந்திக்குள்ள போக போகிறோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேல். கருத்தோடு பாடுங்க. உந்தன் சிலுவை சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மை எனக்கேருப்பினும், சொந்த மேன்மை எனக்கேருப்பி. சொல்லுங்க. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா,
செல்வாக்குகள் என்ன கேளுப்பேனோ, தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பேனோ, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவோ அற்பமே, உரிய பெருமைகள் யாவோ அற்பமே. குருசே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை தீரு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அப்படியே கையை உயர்த்தி இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்தரும் போர் ஈடாகும், என் அரும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்க. மறுபடியும் இந்த விந்தை ஏசுரா அமே உந்தன் சோத்ரோ விந்தை கீரு ஸ்டேசு ஷபாபாபாபா. ஹல்லேலூயா. பாவத்தின் வல்லமைகளை முறியடித்த சிலுவை, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கின சிலுவை, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கின சிலுவை. எத்தனை பேர் பவுலோடு சொல்வீங்க, நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டே, சிலுவையே என் மேன்மை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை பலமாய் தட்டி வாய்களை திறந்து சிலுவதாய மேன்மை, என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின சிலுவை, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கின சிலுவை, பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கின சிலுவை.